என் மகனுக்காக எல்லாத்தையும் பொறுத்துட்டு அமைதியா இருந்தேன். இப்ப வந்து பார்த்தா திடீர்னு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு அவ்வளவு திமிரா பேசுற. அவ்வளவு ஈஸியா போச்சா? இப்ப தெரியுதா உனக்கு? இதுதான் நீ இருக்கிற வீட்டுக்கு ஏன் பொண்ணு மருமகளை அனுப்ப சொல்றியா? பொம்பளைங்களை மதிக்காத எந்த குடும்பமும் உருப்பிட்டதே இல்ல. அது உனக்கு தெரியல. ஆனா கண்டிப்பா அத உனக்கு கடவுள் புரிய வைப்பான். உன் பொண்டாட்டி பொண்ணு மருமகன்னு உன் வீட்டு பொம்பளைங்களுக்கெல்லாம் நீ எவ்வளவு கொடுமை பண்ணியோ அதெல்லாம் சேர்த்து வச்சு 100 மடங்கு கொடுமைய நீ இந்த ஜென்மத்திலேயே அனுபவிப்ப. சோறு தண்ணி இல்லாம தெரு தெருவா திரிஞ்சு ஐயோ என் வீட்டு பொம்பளைங்களை அவமானப்படுத்திட்டனே, அதுக்கு இதுவா தண்டனைன்னு கதறி கதறி அழுவ. நீ மட்டும் இல்ல, பொம்பளைங்களை மதிக்காத எந்த ஆம்பளையா இருந்தாலும் இதுதான் நடக்கும். ஏய், என்னடி சாபம் விடுறியா? இல்ல, ஜோசியம் சொல்றேன். எதிர்காலத்துல உனக்கு என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு நான் இப்பவே சொல்றேன். முடிஞ்சா திருந்து படப்போற கஷ்டமாவது குறையும். ஏய், ஜோசியம் சொல்றதா இருந்தா கிளிப்பட்டி விட்டு ரோட்ல போய் ஜோசியம் சொல்லிட்டு என்கிட்ட என்ன ஜோசியம் சொல்லிட்டு இருக்க? ஊரே என்னது அவ்வளவு சுத்தியும் மறைச்சு போட்டு வச்சிருக்கேன். என்ன ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. ஆம்பளையா திமிரா வாழ்ந்த வண்டி நானு. அதனாலதான் இவ்வளவு பெரிய சொத்துக்களை சேர்த்து வச்சிருக்கேன். நீ பொண்ணு கொடுக்கலனா என் பையனுக்கு கல்யாணம் ஆகாம போயிருமா? 1000 பேர் வெயிட் பண்றாண்டி. என் பையனுக்கு பொண்ணு கொடுக்க 1000 பேர் வெயிட் பண்றாங்க. அதெல்லாம் தாண்டி நீ கேட்டேங்கிறதுக்காக ஒத்துக்கிட்டேன். சிவசாமி கொஞ்சம் சும்மா இருப்பா. ஏய், சும்மா இரு சுப்பையா. அவதான் அவன் பொண்ணை கொடுக்க மாட்டேன்னு தெளிவா சொல்லிட்டால. அப்புறம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்க, ஓம் பொண்ணுக்கு எங்கேயும் கல்யாணம் பண்ண விட மாட்டேன். நீ எங்கேயும் போய் இவன் வீட்லயும் உன் பொண்ணை கட்டி கொடுத்துட முடியாது. அங்க வந்து நான் ஏமானா நிப்பண்டி. இவ்வளவு இது பண்ணி என்ன அசிங்கப்படுத்திட்டல. உன் பொண்ணு கல்யாணம் முடிச்சிருவாளா? நடக்க விட மாட்டேன். எந்த ஊர்ல போய் வேணாலும் நீ மாப்பிள்ளைய பாரு. என்னை ஏமாத்திட்டு என் பையனை ஏமாத்திட்டு நீ போய் கல்யாணம் முடிச்சிருவியா? இப்ப 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 சொல்றேன்டி, உன் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்காது. நான் நடக்க விட மாட்டேன். லைஃப்ல நீ என்னை எதிரியாக்கிட்டல. உன் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்காது, நடக்க விட மாட்டேன். பையா